ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மோட்டார் அப்படின்னா என்ன? அது சம்மந்தமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டுருக்கோம். அதில இதுவரைக்கும் ஒரு ஸ்குயரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர சாம்பிளா எடுத்துக்கிட்டு, அதுக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு, அது எதுக்காக வச்சிருக்காங்க, அதெல்லாம் வச்சு இந்த மோட்டர் எப்படி வேலை செய்யுது, அதில என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு, அதில சிங்க்ரனஸ் மோட்டர் அப்படின்னா என்ன? அசிங்க்ரனஸ் மோட்டர் அப்படின்னா என்ன? அந்த சிங்க்ரனஸ் மோட்டர்ல பெர்மனன்ட் மேக்னெட் மோட்டருக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அது எப்படி வேலை செய்யுது, அது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், அது என்ன மெயின்டனன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ அதனோட கன்டினியூட்டியா அந்த பெர்மனன்ட் மேக்னெட் ரோட்டர் இருக்கக்கூடிய பிஎல்டிசி மோட்டரை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன திடீர்னு பிஎல்டிசி மோட்டரை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ல இருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் டைரக்டா மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அதுல நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்துல இருந்து ஒரு 5 விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்துல லீடர் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில், அது சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம, நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா உங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க டெக்னிக்கல் ஸ்கில்ல என்ன சீக்வென்ஸ்ல டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்ல இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸ்ல இன்னைக்கு நம்ம பிஎல்டிசி மோட்டார பத்தி பார்க்க போறோம். பிஎல்டிசி மோட்டார் பொறுத்தவரைக்கும் வழக்கம் போல 4 டாபிக்கா பிரிச்சு பார்க்கலாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், 2வது அதனோட வொர்க்கிங் பிரின்சிபல், 3வது ஸ்டார்ட்டிங் மெத்தட், 4வது அதனோட மெயின்டனன்ஸ். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரைக்கும் ஸ்குயரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதான் வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால, வழக்கமா ஸ்குயரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்டர் வைண்டிங் அப்படின்றது பார்க்கறதுக்கு பிளைனா இருக்கும். இதே நீங்க பிஎல்டிசி மோட்டர்ல பார்த்தீங்கன்னா, நிறைய போல்ல வைண்டிங் சுத்தி வச்சிருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இது வந்து ஸ்டேட்டர். இதே ரோட்டர் எடுத்தீங்க அப்படின்னா, அங்க அலுமினியம் அல்லது காப்பர் கண்டக்டர இந்த மாரி ஒரு செட்டப்ல ஷார்ட் சர்க்யூட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதே பிஎல்டிசி மோட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோர்ல இந்த மாரி பெர்மனன்ட் மேக்னெட்ட ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். இதே வொர்க்கிங் பிரின்சிபல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கான்செப்ட் மூலமா இந்த பிஎல்டிசி மோட்டர் அப்படின்றது வேலை செய்யும். இது இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு காயில நம்ம எலக்ட்ரிக்கல் சப்ளை குடுக்கும்போது, அங்க வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் கிரியேட் ஆகும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ, இப்ப இதில பார்த்தீங்கன்னா, நான் சப்ளை ஆன் பண்றேன். ஆன் பண்ணும்போது அங்க வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் கிரியேட் ஆகுது. அதனால தான் வந்து மேல வச்சிருக்கக்கூடிய பெர்மனன்ட் மேக்னெட்ட அப்போஸ் பண்ணுது. இதே கான்செப்ட்ல தான் இந்த மோட்டர் அப்படின்றது வேலை செய்யுது. ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, இங்க அதே மாரி வைண்டிங் இருக்கு. ஸோ, அந்த வைண்டிங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த மாரி வந்து ஒரு கோர் வச்சிருக்கோம். இதுல வந்து 4ஏ 4 போல் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வொர்க்கிங் பிரின்சிபல் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக 4ஏ 4 கோர் எடுத்துக்கலாம். அதுல வந்து வைண்டிங் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சென்டர்ல பெர்மனன்ட் மேக்னெட் செட்டப் வச்சிருக்கோம். ஓகே. இப்ப இந்த 2டே 2 காயிலுக்கு மட்டும் சப்ளை குடுக்குறோம். குடுக்குறதுனால என்ன ஆகுது? அங்க வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் கிரியேட் ஆகுது. அது கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்றது சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த பெர்மனன்ட் மேக்னெட்டோட பொசிஷன மாத்துது. ஏன்னா நம்ம நார்த் போல், சவுத் போல் வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ, அதனால சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ரோட்டர் பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே. இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஸோ இந்த காயிலுக்கான சப்ளை கட் பண்ணிட்டு, அடுத்த காயில் செட்டப்க்கு வந்து நம்ம சப்ளை குடுக்குறோம். அப்படி குடுக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் கிரியேட் ஆகுது. அது மூலமா சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய அந்த ரோட்டர் பொசிஷன் வந்து மாத்துது. ஸோ இதே கான்செப்ட்ட நெறைய காயில் செட்டப் வச்சிருக்கோம். அந்த நெறைய காயில் செட்டப்ல நம்ம சப்ளைய மாத்தி மாத்தி குடுக்குறது மூலமா சென்டர்ல இருக்கக்கூடிய பெர்மனன்ட் மேக்னெட் அப்படின்றது வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்குது. இதுல அந்த பிசிபி போர்டு எதுக்கு குடுத்துருக்காங்கன்னா, எந்த காயிலுக்கு எப்ப சப்ளை குடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இதான் டிசைட் பண்ணும். ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்ட்டிங் மெத்தட்ல டீடெயிலா பார்க்கலாம். இந்த மாரி தான் வந்து பிஎல்டிசி மோட்டர் வேலை செய்யுது. ஓகே. இது என்னென்ன மாரி அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மோட்டர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில ஃபர்ஸ்ட் ஃபேன் அப்ளிகேஷன பொறுத்தவரைக்கும் நம்ம ஏசியில யூஸ் பண்ணுவாங்க. ஏசியில இன்டோர், அவுட்டோர் யூனிட்ல இருக்கக்கூடிய ஃபேனு, இல்ல உள்ள எலக்ட்ரானிக்ஸ் போர்ட்ல இருக்கக்கூடிய கூலிங் ஃபேனு இங்கெல்லாம் வந்து இந்த பிஎல்டிசி மோட்டர் அப்படின்றது அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, நம்மளோட கூலிங் ஃபேனு, இல்ல பெரிய எக்ஸாஸ்ட் ஃபேனு இதெல்லாம் வந்து நல்ல எஃபிஷியன்சியா வேணும், நல்ல பவர் கன்சம்ப்ஷன் கம்மியா வேணும் அப்படின்ற கண்டிஷன்ல இந்த பிஎல்டிசி ஃபேன் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரோன்ல இருக்கக்கூடிய மோட்டரு, அப்புறம் நம்ம ஹார்ட் டிஸ்க்ல இருக்கக்கூடிய மோட்டரு, இதெல்லாம் வந்து நம்ம பிஎல்டிசி மோட்டர் தான். அடுத்து இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டீரிங் மோட்டர் இருக்கு. நம்ம கார்ல இருக்கு பாருங்க, அதனோட ஸ்டீரிங் மோட்டரு, அப்புறம் வந்து நம்ம ஆக்சுவேட்டர்ஸ் இருக்கும். ஸோ, இப்போ ஹைட்ராலிக் செட்டப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவேட்டர் மூவ் பண்றதுக்காக ஒரு சின்ன மோட்டர் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பிஎல்டிசி மோட்டர் தான். அப்புறம் நம்ம பிரிண்டரு இந்த மாரி உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டான பொசிஷன்ல வைக்கணும் அப்படின்னா, இந்த பிஎல்டிசி மோட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மோட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பிஎல்டிசி மோட்டர் தான் இருக்கும். ஏன்னா, அந்த பொசிஷன் வந்து ப்ராப்பரா நிக்கணும் அப்படின்ற கண்டிஷன்ல இந்த மோட்டர் தான் வந்து நமக்கு கரெக்ட்டா. அடுத்து நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்லயும் பார்த்தீங்கன்னா, நம்ம பிஎல்டிசி மோட்டர் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, இது வந்து காம்பேக்ட்டாவும் இருக்கும், லைட் வெயிட்டா இருக்கும். ஓகே. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ல பிஎல்டிசி மோட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா, அப்படி கிடையாதுங்க. ஸோ, மத்த மோட்டர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பெர்மனன்ட் மேக்னெட் மோட்டரு, இப்போ ஹை எஃபிஷியன்சி பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா பெர்மனன்ட் மேக்னெட் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல வந்து டியூரபிலிட்டி, சிம்ப்ளிசிட்டியா இருக்கணும் அப்படின்னா, அங்க வந்து நம்ம ஏசி மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா, அங்க வந்து ரிலக்டன்ஸ் மோட்டர் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. இத பத்திலாம் நம்ம இந்த ரிலக்டன்ஸ் மோட்டர் இத பத்திலாம் நம்ம பின்னாடி டீட்டெயிலா பார்ப்போம்.
அடுத்தது ஸ்டார்டிங் மெத்தட். பொதுவாக நம்ம சிங்க்ரனஸ் மோட்டர் அப்படின்றது வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ண முடியாது நமக்கு தெரியும். அப்படி இந்த பிஎல்டிசி மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீ பொசிஷனிங் மெத்தட். அப்படின்னா என்னென்னா, என்னோடய ஒர்க்கிங் பிரின்சிபலே பார்த்தோம், இந்த காயில் கான்ஃபிகரேஷனில் சப்ளையை மாற்றி மாற்றி கொடுக்கறது மூலமாக இதில் உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் நம்ம ரோட்டரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்று அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் பண்ணுறது மூலமாக அந்த மோட்டர் ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து ரன்னிங் கண்டிஷனில். இது இனிஷியல் கண்டிஷனில் இந்த காயிலில் ஃபஸ்ட்டு சப்ளை எங்கே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ரோட்டரோட பொசிஷன் தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரியான காயிலுக்கு சப்ளை கொடுத்து நம்ம அந்த அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மோட்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரோட்டரோட பொசிஷன் வந்து ஒரு டிஃபைன்டு பொசிஷனை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அந்த பொசிஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காயிலுக்கு சப்ளை கொடுத்து அந்த அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் அப்படின்ற சீக்வன்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தது சாஃப்ட் ஸ்டார்ட் மெத்தட். அப்படின்னு என்னென்னா, இப்போ இந்த காயிலுக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜோட அளவு வந்து கம்மி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணி அந்த அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது 2. 3வது பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் பேஸ்டு. சென்சார் பேஸ்டு என்னென்னா, இந்த ரோட்டர் பொசிஷன் எங்கே இருக்குன்றது ஃபிசிக்கலாக சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான காயில் கான்ஃபிகரேஷனில் சப்ளை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக அந்த அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் அப்படின்ற சீக்வன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேக் இஎம்எஃப். இதுவும் அந்த சென்சார் பேஸ் மாதிரி தான். இந்த பேக் இஎம்எஃப் மூலமாக அந்த ரோட்டரோட பொசிஷன் எங்கே இருக்குன்றதை சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான காயில் கான்ஃபிகரேஷனில் சப்ளை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தது டார்க் கண்ட்ரோல். ஸோ இப்போ இனிஷியலாக அந்த மோட்டருக்கு எவ்வளோ டார்க் இருக்குது, அதில் லோடு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காயில் போகக்கூடிய சப்ளையோட அளவு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த பிஎல்டிசி மோட்டர் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஸ்டார்டிங் மெத்தடில் நமக்கு தேவையான ஸ்டார்டிங் மெத்தட் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம அப்ளிகேஷன் என்னென்னு பார்க்கணும். அந்த பிஎல்டிசி மோட்டரை இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை ஆக்சுவேட்டருக்காக யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை ஹோம் அப்ளையன்சஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டார்டிங் மெத்தடை நம்ம சூஸ் பண்ணணும். இது 1. 2வது கண்ட்ரோலிங் மெத்தட். ஸோ அந்த கண்ட்ரோலிங் மெத்தட் வந்து ஓப்பன் லூப்பாக க்ளோஸ் லூப்பாக அப்படின்றத பார்க்கணும். ஓப்பன் லூப் அப்படின்னு என்னென்னா, இந்த ப்ரீ பொசிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுரும், அவ்வளோதான். இதே நீங்கள் க்ளோஸ் லூப் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சென்சாரு, பேக் இஎம்எஃப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லூப். ஏன்னா ஃபீல்டில் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான சப்ளையில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். இதை வந்து க்ளோஸ் லூப்னு சொல்லுவாங்க. இதில் நம்மளோட தேவை என்ன அப்படின்றத பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் அக்யூரசி. இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் மெத்தடை சூஸ் பண்ணுறது மூலமாக தான் நம்மளோட அக்யூரசி, இப்போ வந்து ஒரு ரோபோட்டிக்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து அக்யூரசி பர்ஃபெக்டாக நிற்கணும் அப்படின்றப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டார்டிங் மெத்தடை நம்ம சூஸ் பண்ணுவோம். அங்கே வந்து நம்ம க்ளோஸ் லூப் சூஸ் பண்ணுறது மூலமாக அந்த அக்யூரசி வந்து நம்ம மீட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ இப்போ எந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் மெத்தட் சூஸ் பண்ணால் நம்மளோட காஸ்ட் கம்மியாகும், அதே சமயத்தில் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஸ்டார்டிங் மெத்தட். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது பர்மனன்ட் மேக்னெட்டில் வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ ஜஸ்ட் அவுட்லைனாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எடுத்த உடனே மோட்டரோட லூப்ரிகேஷன் நம்ம பார்க்கணும். அங்கே வந்து கிரீசிங்கு ப்ளஸ் அந்த பேரிங் செலெக்ஷனு அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வைப்ரேஷன், மோட்டரில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனை மானிட்டர் பண்ணணும். அப்படி மானிட்டர் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அந்த ஷாஃப்ட்டில் இம்பாக்ட் வரும். அந்த இம்பாக்ட் வந்துச்சுன்னா நம்ம பெரிய பிரேக் டவுனை கிரியேட் பண்ணுறது பார்த்தோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஐஓடி சென்சார் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் வந்து நம்ம இந்த வைப்ரேஷனை சென்ஸ் பண்ணி நமக்கு வந்து இண்டிகேஷன் கொடுக்குற மாதிரியான சென்சர்லாம் இருக்குது. அதெல்லாம் மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக நம்ம மோட்டரோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அடுத்து மோட்டரோட பாடி டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அந்த மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேன் கண்டிஷனு, ஸோ ஃபேனோட டைரக்ஷனு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது வைண்டிங் கண்டிஷனை நம்ம செக் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அது ரெகுலர் கரண்ட்டை மானிட்டர் பண்ணுறது மூலமாக நம்ம செக் பண்ணலாம். அடுத்து வைண்டிங் இன்சுலேஷன் கண்டிஷன் வந்து நம்ம ரெகுலராக செக் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். கடைசியாக பர்மனன்ட் மேக்னெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரான மோட்டரில் பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ். பிஎல்டிசி மோட்டரில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஎல்டிசி மோட்டரில் நம்ம எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் இருக்கிறதுனால வரக்கூடிய வோல்டேஜ் லெவலை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதில் வந்து ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் வந்துச்சு, இல்லை வந்து ஹை வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் போர்டை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அங்கே வந்து எஸ்பிடி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக அந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்றத நம்ம அவாய்ட் பண்ணலாம். 2வது அந்த மோட்டரோட டியூட்டி சைக்கிள் என்னன்றது பார்க்கணும். அதுக்கு 24/7 ரன் பண்ணலாமா, இல்லை வந்து அது சர்டன் பீரியடுக்கு மட்டும்தான் ரன் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அது பார்க்காம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வைண்டிங்கு அந்த பிசிபி போர்டெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, பிஎல்டிசி மோட்டரை பற்றின ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அதை அப்படியே சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு BLDC மோட்டருக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஸ்குவரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரோட கம்பேர் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த வைண்டிங்கில் சப்ளை கான்ஃபிகரேஷனை மாற்றி கொடுக்கறது மூலமாக அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் கான்செப்ட் மூலமாக அந்த மோட்டர் வேலை செய்யுது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபேன் அப்ளிகேஷனில் இந்த BLDC மோட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் EV அப்ளிகேஷன் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ப்ரீ பொசிஷனிங், சாஃப்ட் ஸ்டார்ட்டு, சென்சார் பேஸ்டு, பேக் EMF, டார்க் கண்ட்ரோல் இது மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. அதில் நம்ம அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டார்டிங் மெத்தட் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெகுலராக அந்த மோட்டரில் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க, நம்ம BLDC மோட்டரில் ஸ்பெஷலாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் எலக்ட்ரிக்கலி எக்ஸைட்டட் சிங்க்ரனஸ் மோட்டரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.